வாங்க எல்லாருமே அவருக்கு வழி விடுவோம். வாழ்த்துக்கள். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. காலையிலேயே வீடியோ பார்த்தோன்னே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. நானே அந்த வீடியோ செய்யல வரணும். ஓகே, சிறப்பாக இருந்துச்சு. ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலையில் இப்போ இங்கே மலேசியாவில் வந்து காலையில் நம்ம ஜூம் செய்ய மாட்டோம். ஜூம் இருக்குது காலையில். இப்போ 8 மணிக்கு ஒரு ஜூம் இருக்குது, 10 மணிக்கு ஒரு ஜூம் இருக்குது. ஓகேங்களா? அங்கே மலேசியாவில் நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது, இதே போல் நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனால் இன்றைக்கு காலையில் தமிழில் இவ்வளோ பேரை இந்த இந்த இதில் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? சரி. நான் இப்போ ஈடுபட்டு இப்போ 7 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? இந்த 7 வருஷத்தில் வந்து பெரிய விஷயம்தான் எனக்கே. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு. எம்எல்எம் வந்து அனுபவம் இருக்கு. நான் வந்து எம்எல்எம் செஞ்சுருக்கேன். ஆம், செஞ்சு அடிபட்டு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நல்ல நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் விழுந்து. ஏன்னா ஒரு 20 வருஷமா பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுறவங்க என்ன நடக்குது? ஏறுவாங்க, இறங்குவாங்க, ஏறுவாங்க, விழுவாங்க, ஏறுவாங்க, விழுவாங்க, காணா போவாங்க. ஓகேங்களா? இதே போல தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில தான் ஒல்டன்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு புது ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்குனுச்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில், குறிப்பாக மலேசியாவில். ஓகேங்களா? ரொம்ப வியப்பாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு நாள் இருந்த நெட்வொர்க் கம்பெனிலே கொஞ்சம் மாறுபட்ட நெட்வொர்க் கம்பெனியாக அது இருந்தது. ஏன்னா நம்மளோட கான்செப்ட் அப்படியே மாறுனுச்சா. நார்மல் எம்எல்எம் கான்செப்ட்லேருந்து ஒரு நெட் நெட் காமர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் மாறுனுச்சா. இந்த கான்செப்ட் மாறினது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதோட பலனும் பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? அதோட பலனும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நிச்சயமாக நம்மளோட சிஸ்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதோட ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப தரமான ப்ராடக்ட், ரொம்ப தரமான ப்ராடக்டாக இருந்ததுனால, யாருக்கிட்டே இல்லாத இது ஒரு ப்ராடக்டாக இருந்ததுனால, ஒரு ப்ராடக்ட் எல்லா பிரச்சனைக்கும் கேட்குதுல்ல. அந்த ஒரு இது வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தது. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது கம்பெனியை பார்ப்போம், ப்ராடக்டை பார்ப்போம், பிளானை பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம நம்ம லீட் பண்ணுற அந்த டீமை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. இதெல்லாம் கரெக்டாக அமையணுமே. ஆமாம், அப்படி பார்க்கும்போது ஓல்ட்டுன்னு அது கரெக்டாக அமைஞ்சது. ஏன்னா ப்ரொடக்டும் தரமாக இருந்தது. அந்த ஃபவுண்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி அஹ், மக்களை யோசிக்கக்கூடியவராக இருந்தார். அடுத்தடுத்த திட்டங்கள் மக்களை யோசிக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டராக இருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா அவரோட அவரோட விஷன், அவரோட கனவுகள், அது என்ன நடக்குதுன்னா அது நமக்கு சாதகமான கனவாக மாறுது. இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிதான் நடந்தது. ஓகேங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் கம்பெனியில் நானும் சம்பாதிச்சேன், நல்ல நிலைமைக்கு வந்தேன். ஆனால் பிஸ்னஸ் ட்ராப் ஆகும்போது கடனாக போயிட்டேன். என்னோட என்னோட காருக்கு இஎம்ஐ கட்ட முடியல, வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியல. ஸோ அந்த அந்த லோன் பிரச்சனைனால ரொம்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த இந்த கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட்ன்ற கம்பெனியை பார்த்தாலே எனக்கு பயம் எடுத்துக்கும். ஏன்னா அதில் நான் பாதிப்பு அடைஞ்சேன். ஓகேங்களா? அந்த காஃபான் ஹவுஸ் ஃபண்ட் பார்த்தாலே பயம் எடுத்துக்கும். அதனால எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்போ என்னோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்தில் ஒரு ஒரு ப்ராடக்ட் பாய்ப்போம், ப்ராடக்ட் யூஸரு, அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் நான் ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு இன்னும் இதில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவிட் காலத்தில் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கையை உருவாக்குனது. அந்த அந்த கோவிட் காலத்தில், ஏன்னா நான் கோவிட்ல இருக்கும்போது நான் கோவிட் காலத்துலலாம், நான் கோவிட்க்கு வர்றதுக்கு முன்னே, ஓல்டன் வர்றதுக்கு முன்னே நான் வந்து ஒரு கிராப் டிரைவராக தான் இருந்தேன். ஓகேங்களா? நெட்வொர்க் செஞ்சு ட்ராப் ஆகி வருமானம் இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் போயிட்டு லிமோசின் சர்வீஸ், ஹோட்டலுக்கு வந்து லிமோசின் ஓட்டுறது, அதுக்கு அப்படி கிராப் ஓட்டுறது, இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த அந்த ஓல்டன் கிடைச்சி செய்யக்கூடிய காலகட்டம் தான் கோவிட் வந்தது. கோவிட் வந்தப்ப எனக்கு பெரிய பாதிப்பு. என்னோட குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோவிட் செகண்ட் வேவ், 2வது வேவ், அந்த டெல்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில் 5 பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஆச்சு. ஓகேங்களா? ஸ்டேஜ் 4 போயிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப வேர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, அவ்வளோ பேக் ஆச்சு, அவ்வளோ பேர் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? வீட்டில் அது அந்த அந்த ஒரு மாதம் குடும்பமே அப்படியே ரொம்ப அடம்போது இருந்துச்சு. சரியா ஜூலையில், போன மாதம் ஜூலையில் 2020 அந்த கோவிட் செகண்ட் வேவ்ல 21 செகண்ட் வேவ். ஆமாம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதி 7வது மாதம் அம்மா அட்மிட் ஆனாங்க. 30ஆம் தேதி 6வது மாதம் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1ஆம் தேதி அம்மா இறந்துட்டாங்க கோவிட்ல. ஓகேங்களா? ரொம்ப பெரிய பாதிப்பு. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அக்கா இறந்துட்டாங்க கோவிட் காலத்தில் ஹாஸ்பிட்டலில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 17ஆம் தேதி 7வது மாதம் தங்கச்சி இறந்துட்டாங்க. ஓகேங்களா? 3 பேர் தொடர்ச்சியான ஒரு இறப்பு. ஆஹ், நானும் அட்மிட்டட், அண்ணனும் அட்மிட்டட். ஓகேங்களா? என்ன சுச்சுவேஷன்னா வாட்டில் இடம் இல்லை. கீழே, அதாவது எமர்ஜென்சி ஹாலில் வச்சுருந்தாங்க. நாக்காளில் தான் உட்காந்துருந்தோம். ஹோல் நைட் நாக்காளில் தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் கொரிடோரில் போய் படுக்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டுக்கு கொண்டு போனாங்க. வாட்டில் 14 பேர், ஒரு சின்னோண்டு வாட்டில், மெத்தல்ல கட்டிலில் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்குல்ல, அதில் தான் என்னை படுக்க வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு 9 நாள் வாட்டில் இருந்தேன். இப்போ என்னோட சுச்சுவேஷன் என்னன்னாக்கா 3 பேர் இறந்துட்டாங்க ஃபேமிலி மெம்பரு. என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயந்துட்டேன். அக்கா பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் இறந்துருவேன்டா, அதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் போய் மூச்சு விட முடியல. ஓகேங்களா? ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி வேர்ஸ்டான சுச்சுவேஷன் இருக்கும்போது தான், ஓகே, என்னோட லீடர் கால் பண்ணார். கால் பண்ணி VR4 எடுத்து போனியா இல்லையா அப்படின்னு. எடுத்து போனேன். எத்தனை சாப்பிட்ற? 2 சாப்பிட்றேன். 2ஆ? 2 எங்கே பத்த போகுது? உன்னோட சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. அப்போ குறைஞ்சது மினிமம் 15-20 ஆச்சு சாப்பிடணும் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன செஞ்சேனாக்கா, எனக்கு வந்து ஒரே ஒரு கப்பு தான் இருந்துச்சு என்கிட்ட. அந்த கிளாஸில் வந்து நான் என்ன செய்வேன், 5 கேப்சூல் திறந்து கொட்டிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு குடிச்சிருவேன் காலையிலேயே. காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 வேளை அந்த VR4 கேப்சூல் வந்து சாப்பிட்டேன் அப்போ. 3 வேளை. ஓகேங்களா? நர்ஸ் வருவாங்க, வந்து வந்து ஆக்சிஜன் செக் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு கேட்பேன். இல்லை, மோசமாக இருக்குது, ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை, அப்படி இந்த மாதிரி வேர்ஸ் தான் இருக்கும். கண்ணு முன்னுக்கே வந்து படுக்க முத நாள் ராத்திரியில் படுக்க போடுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, மறுநாள் இறந்துருவாங்க, வந்து தூக்கிட்டு போவாங்க. 9 நாள் நான் குடிக்கல. ஓகேங்களா? பாத்ரூம் ஓடிட்டு ஒடியாந்துருவேன், ஏன்னா எல்லாம் கழட்டிட்டு போயிட்டு ஓடிட்டு ஒடியாந்துருது. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒரு 3வது நாள் 4வது நாளெல்லாம் ஆக்சிஜன் லெவல் ஏற ஆரம்பிச்சது. அவங்களே கேட்காம, ஆக்சிஜன் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 6வது நாள் நல்லா ஏறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நல்லா நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓகே, இன்னும் 2 நாள் எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. 2 நாள் வச்சிருந்து செக் பண்ணிட்டு அப்புறம் சொன்னாங்க, ஓகே, 2 நாள் வச்சு பார்ப்போம் அப்படின்னு. 2 நாள் வந்து ஒன்றுமே இல்லாமல், ஒன்றுமே போடாமல் அப்படியே இருந்தால் சொந்தமாக சொந்தமாக மூச்சு விட முடிஞ்சுது. எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓகே, இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஏதாச்சும் அப்போ திரும்ப வாங்க அப்படின்னு. அப்படி சொன்ன கையோட அவங்க சொல்கிறாங்க, லஞ்ச் இருக்கு, நீங்கள் அந்த நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்னை விட்டால் போதும். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து என்னோட லைஃப்பில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதே இல்லை. கோவிட்காக மட்டும்தான் அட்மிட் ஆகியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு விட்டா போதும்னு அடிச்சு பிடிச்சி ஒடியாந்துட்டேன். வந்தோடனே மகன் வந்தார், மகனை என்னை ஏற்றிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? வீடு வந்து சேர்ந்தாச்சு. நான் வீட்டுக்கு வரும்போது என்னை என்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழுதாங்க. ஏன்னா எல்லாம் அப்படியே ஒல்லியாக போயிட்டேன். ஓகேங்களா? அந்த அந்த கோவிட் என்னோட மெமரியை மறக்க வச்சது தெரியுங்களா? ஹாஸ்பிட்டலில் வாட்டில் இருக்கும்போது மெமரியை மறக்க வச்சுது. ஓகே, அந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போயிருந்துச்சு. ஆனால் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அண்ணன் வாட்டில் இருக்காரு. அப்போ எனக்கு தெரிஞ்சது VR4 தான், இந்த பிளாக் ஜிஞ்சர் தான். இது என்ன காப்பாத்துனுச்சு. ஏன்னா என்ன எனக்கு வேற எதுவுமே கொடுக்கல, வெறும் இதுதான். அப்போ இது காப்பாத்துனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி பேசி அனுப்புகிறேன். நான் அக்கா அண்ணன் பிள்ளைங்கிட்ட நான் அதை கொடுத்து அனுப்புகிறேன், இதை சாப்பிடுங்க, 20 சாப்பிடுங்க, 30 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஒரு கேப்சூல் 2 கேப்சூல்னா அவங்க நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்க வந்து ஓல்டனில் இல்லை, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியாது. அப்போ நான் 20 சாப்பிடு 30 சாப்பிடுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடிஞ்சதா என்னன்னு தெரியல. மேலும் வேற அந்த நேரத்தில் வந்து வாட்க்கு யாரும் போக முடியாது. அப்போ நம்ம போய் கொடுக்கும்போது செக்யூரிட்டி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல அண்ணன்கிட்ட. அண்ணனும் இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரே மாதத்தில் 4 பேர் இறந்தாங்க கோவிட்ல. என்ன முழுக்க முழுக்க காப்பாத்துனது இந்த VR4 கேப்சூல் தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் என்னை காப்பாத்திருக்குனாக்கா, இது எப்படி எனக்கு எனக்கு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இது இன்னும் ஃபுல் ஸ்விங்காக நம்ம இதை செய்ய ஆரம்பித்தோம். இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டா இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்.
ஆனால் எனக்கே அந்த டெஸ்டிமோனி வரும்போது அது இன்னும் ரொம்ப ஈர்த்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ஈடுபட ஆரம்பித்தோம். நிறைய பேர்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா? படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நெட்வொர்க் டெவலப் ஆனுச்சு. ஓகேங்களா? என்னோட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் நான் யாருக்கும் காத்திருக்க மாட்டேன். நான் போய் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்போ நான் ஒரு 4 பேர் கொண்டு வந்துட்டேன், 5 பேர் கொண்டு வந்துட்டேன், 6 பேர் கொண்டு வந்துட்டேன், 10 பேர் கொண்டு வந்துட்டேன்னாக்கா, அவங்களுக்காக நான் காத்திருக்க மாட்டேன். நான் போய் கீழே 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 இறங்கி வேலை செய்கிற பழக்கம். ஓகேங்களா? நெட்வொர்க்னா அதானே. சரிங்களா? ஏன்னா வர்றவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நெட்வொர்க் வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணுறது தானே. எவ்வளோ சீக்கிரம் டூப்ளிகேட் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இது பரவலாக போக ஆரம்பிக்கும், பெருசாக போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கை கொண்டு போய் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது கீழே 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 போய் பேசும்போது அது அப்படியே படிப்படியாக வளர ஆரம்பிச்சது. வளர ஆரம்பிக்கும் போது தான் ஓகேங்களா, வருமானமும் அதிகரிச்சது, ஆர்பியும் வர ஆரம்பிச்சது. அப்போல்லாம் ஆர்பி எனக்கு தெரியாது. ஆர்பினா என்னன்னு தெரியாது. ஆர்பியை பற்றி ரொம்ப பெருசாக இல்லை. யாரும் பெரிய காரோ வீடோ அந்த மாதிரிலாம் எடுக்கல. ஓகேங்க. அதனால அந்த ஆர்பியோட அருமை தெரியாமல் போச்சு. இருந்தாலும் இது செஞ்சால் நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை செய்யணும், ஆர்பி வருது. ஒரு 2 ஆர்பி 4 ஆர்பி இப்படி வந்த ஆர்பி. ஆனால் என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம டீமாக போய் வேலை செய்கிறோம்னா வேலை செய்யும் போது அந்த ஆர்பி வந்து 2 மடங்கு 3 மடங்கு பெருசு பெருசாக ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? 4 ஆர்பி வந்த இடத்துல 8 ஆர்பி, 8 ஆர்பி வந்த இடத்துல 20 ஆர்பி வந்தது. அதுக்கப்புறம் 40 ஆர்பி, அதுக்கப்புறம் 60 ஆர்பி, 100 ஆர்பி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆர்பி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னோட டீமில் வந்து ஆர்பி எல்லாம் ரெடீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 15 ஆர்பி ரெடீம் பண்ணாங்க, 25 ஆர்பி ரெடீம் பண்ணாங்க, 50 ஆர்பி ரெடீம் பண்ணாங்க. ஆனால் நான்லாம் ரெடீம் பண்ணலை. என்கிட்ட ஆர்பி இருக்கு, ஆனால் நான் ரெடீம் பண்ணலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சதுன்னு சரி ஓகே எனக்குன்னு ஒரு தாக்கெட் நான் உருவாக்கிக்கிட்டேன். என்னோட தாக்கெட் வந்து 1000 ஆர்பி. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து மலேசியா காசு 1,00,000 வெள்ளி, இந்தியன் ருபி 20 லட்சம் ருபீஸா, 1,00,000 வெள்ளி என்னோட மலேசியா காசு. அப்போ அதுக்கு தாக்கெட் பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இலக்கு இல்லாமல் செய்ய முடியாது இல்லை. நமக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கிக்கணும் தானே. ஓகேங்களா? ஸோ ஓல்டன்ல நமக்கு அழகாக செஞ்சு வச்சிருக்கேன். ஆர்பியை நம்ம ஒரு இலக்கா வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து டீம் அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேங்களா? அப்போ ஆர்பி ஒரு இலக்கா வச்சு 1000 ஆர்பி இலக்கா வச்சுக்கிட்டு எல்லாரும் ரெடீம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்படியே டீம் பாட்டு வளர ஆரம்பிச்சது. அப்போ கீழே மோட்டிவேட் பண்ணி அவங்க ஆர்பி எடுக்கிறவங்கள வந்து அவங்கள கைட் பண்ணி அவங்கள உருவாக்கி அந்த மாதிரி உருவாக்கும் போது எனக்கு அந்த ஆர்பி நெருங்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்போ எனக்கு வருமானமும் வந்தது, ஆர்பியும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து இங்கே மலேசியா கார் வந்து ஒரு மைவி சென்னோண்டு கார், அந்த கார் தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த காரை பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து கிராப் டிரைவர், இங்கே கிராப்னா அங்கே வந்து ஓலா டிரைவர். ஓகேங்களா? அதுதானே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஆர்பி இன்க்ரீஸ் ஆகி 1000 ஆர்பி வந்தது. 1000 ஆர்பி வந்தப்ப ஓகேங்களா, என்னோட ஃபோன் எடுத்து மனைவி நானும் ஓகேங்களா கிளிக் பண்ணேன். அவங்களுக்கும் அதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஏன்னா அவங்க இதில் பிஸ்னஸில் இன்வால்வ் இல்லை. ப்ராடக்ட் பாய்க்கிறது தான் அவங்க, மற்றபடி பிஸ்னஸ் இன்வால்வ் இல்லை. அப்போ அவங்ககிட்ட இதை காட்டிட்டு 1000 ஆர்பி ரெடீம் பண்ணிட்டு ரெடீம் இன்றைக்கு இன்றைக்கு ஃபோனில் கிளிக் பண்ணுறேன், ரெடீம் பண்ணிட்டு மறாவது நாளே என்னோட அக்கௌண்ட்டில் மலேசியா காசு 1,00,000 வெள்ளி, ரொம்ப பெரிய தொகை அது. ஓகேங்களா? 1,00,000 வெள்ளி அப்படி என் அக்கௌண்ட்ல வந்து இருந்தது. அது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு இது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? வருமானம் வரும். அவங்க காஃபான்னு சொல்லியிருப்பாங்க, ஹவுஸ் ஃபண்ட் சொல்லியிருப்பாங்க. நான் அதில் ஹவுஸ் ஃபண்ட் காஃபான்லாம் அச்சீவ் பண்ணியிருந்தேன். காஃபான் வேற பழைய கம்பெனி. காஃபான் அச்சீவ் பண்ணி ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ணி அஹ், எனக்கு காஃபான் கிடைச்சிது. எனக்கு வந்து மா மாதம் மாதம் காசு கொடுத்தாங்க. பழைய கம்பெனியில் வேற ஒரு கம்பெனி நம்மளை செய்யும்போது மாதம் மாதம் காசு கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி ஒரு பெரிய கார் எடுத்து ஓகேங்களா, பெரிய கார் எடுத்து ஒரு மெர்சிடிஸ் பென் எடுத்திருந்தேன். எடுத்து ஏன்னா ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்லி அதை எடுத்து மாதம் 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 மலேசியா காசு 5,000 வெள்ளி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த 5,000 வெள்ளி கொடுப்பாங்க. நான் காடி காசு அங்கே கட்டிக்கிட்டு இருந்தேன். மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் குறைவாக இறங்குற நேரத்தில் அவங்க மாத காசு கொடுக்கல. இப்போ அந்த காடி காசு எப்படி கட்டுறது? கட்ட முடியாமல் போய் பெரிய கடனாகி ஓகேங்களா, அந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சதுனால எனக்கு அந்த எம்எல்எம்னாலே கொஞ்சம் அலர்ஜி. ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்ற அலர்ஜியாக இருந்த எனக்கு வோல்டன் அப்படியே மாறுனுச்சு. நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருந்ததுனால தான் அது சரி ஈடுபட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தது தான்.
அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து அந்த 1000 RP எடுத்து அந்த 1,00,000 சொல்லி எடுக்கும்போது, மலேசியா காசு அந்த 1,00,000 சொல்லி எடுக்கும்போது எனக்கு சில செலவுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் கட்ட வேண்டியது இருந்தது. வீடு கொஞ்சம் ரெனோவேட் பண்ண வேண்டியது இருந்தது. அதை நான் கொஞ்சம் செஞ்சு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் செஞ்சு தான், ஓகே, அந்த 1,00,000 சொல்லி எடுத்து, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாயிடுச்சு. ஏன்னா நம்ம அடையிற அந்த சின்ன சின்ன வெற்றி இருக்குது தெரியுங்களா, அது 15 RPயா இருக்கட்டும், இல்லை நம்மளோட வருமானமா இருக்கட்டும், இதுதான் இதுதான் நம்மளை உருவாக்கும். என்ன உருவாக்குனது, நான் ஆர்பி எடுக்கலையே ஆரம்பத்தில். 15 RP 25 RP இதெல்லாம் ஒன்றுமே எடுக்கலையே. இருந்தாலும் எப்படி போய் ஆளுங்கிட்ட பேச முடிஞ்சுது? ஏன்னா ப்ராடக்ட் இங்கே பேசுது. ஒன்று ப்ராடக்ட் பேசுது, ரெண்டாவது நம்மளோட நம்பிக்கை இதில் வந்து நிச்சயமாக வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை, ரெண்டாவது இந்த இந்த இங்கே இந்த இந்த கம்பெனி உருவாக்குன அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதை போய் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களே வியக்கிறாங்க. இது இந்த மாதிரியெல்லாம் இருக்கா, இதில் வந்து கடன் இல்லா கார் இருக்கா, கடன் இல்லா வீடு இருக்கா. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குற அடிப்படை ஒன்று தான். எதுக்கு இன்றைக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இன்றைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்று எதுக்கு இன்றைக்கு ஒரு தொழிலில் பணம் அவ்வளோ பணத்தை போட்டு நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன காரணம், எதுக்காக? ஒரு ஸ்டேபிளான லைஃப் உருவாக்குறதுக்காக தானே. ஒரு கடனில்லா வாழ்க்கை, நம்ம நம்ம சேவிங்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே இதெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்படின்னாக்கா வோல்டன் அதுக்குள்ள பிளாட்ஃபார்ம் தானே, அதுதானே இந்த ஃபவுண்டர் செஞ்சு வச்சிருக்காரு. ஓகேங்களா. அழகாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு, ஆஹ், நம்மளோட கனவுகளாக அந்த ஆர்பியை உருவாக்கி வச்சு, அந்த ஆர்பியை படிப்படியாக ஒன்று ஒன்றா அடையும் போது நீங்கள் படிப்படியாக உயர போகிறீங்க, உங்களோட சேவிங் அங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு நம்ம கூட வந்தவங்க தான் நம்ம டீமில் ஒரு சிலர். எடிசன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. அவர் வந்து ஒரு லோரி டிரைவர், ஓகேங்களா. அவர் எழுத படிக்க தெரியாது. ஐயோ, நம்ம அவர் கூட போயிட்டு ஏதாவது அப்பாயின்மெண்ட்லாம் போவோம் அவர் கூட. அவருக்கு ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் கிடைச்சிச்சுன்னா ஃபோன் நம்பர் ஒரு ப்ரோஸ்பெக்டை பேசுகிறாரு, பேசிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்றாங்க. நம்பர் சேவ் பண்ண தெரியாது அவருக்கு. என்கிட்ட கொடுப்பாரு, என்ன இதை கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுத்துருங்க, என்ன பேர் பேர் சொன்னோன்னே சேவ் பண்ணிட்டு அதை வச்சு தான் அவர் வந்து அதான் அவருக்கு அடையாளம். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தவர் ஒரு 28 வருஷமா வேலை வீடு வேலை வீடு ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தவர். அப்போ நம்ம இந்த டீமில் கொண்டு வந்து அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை செஞ்சு அவருக்கு ஆர்பி படிப்படியாக எடுத்து அவர் ஒரு மெர்சிடிஸ் ரெடீம் பண்ணாரு பாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. என்னோட டீமில் ஒருத்தர் 100 RP எடுத்தார், 10,000 எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 15, 25, 50, ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு மெர்சிடிஸ் கார் ரிடீம் பண்ணாரு. ஓகேங்களா. அதே போல் இன்னொருத்தர் வந்தார், அவரு ஜோசப்ன்றவர், அவரும் ஒரு கார் எடுத்தார். அதுக்கப்புறம் இன்னொரு வந்தார் நோக்கியான்னு, அவரும் ஒரு கார் எடுத்தார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க டீம் நம்பிக்கையோட வேலை செஞ்சதுனால. ஏன்னா இதே போல வேற நிறுவனம் கிடையவே கிடையாது. நம்மளோட சிஸ்டமோட, நம்மளோட மார்க்கெட்டிங் பிளானோட, நம்மளோட ப்ராடக்டோட போட்டி போட வேற கம்பெனி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு பேக்கேஜை தானே கொடுக்குறாங்க. பேக்கேஜ்னா எப்படி சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 4-5 ப்ராடக்ட் சேர்ந்து தான் ஒரு வியாதி கொடுக்குறாங்க. ஒரு 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 கேன்சருக்கா, இல்லை ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்டா, இல்லை ஒரு டயபிட்டிஸா, இந்த மாதிரி ஒரு 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 4-5 ப்ராடக்ட்ஸ் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்மக்கிட்ட விஆர்ஃபோ ஒன்று இந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னும் போது அதுதான் பெரிய வியப்பாக இருந்தது. அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது, மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா. சாப்பிட்டு உடனே அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் கிடைச்சோன்னே அவங்க மூலியமா அடுத்தது போகுது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா நிறையா ஹோம் பார்ட்டின்னு சொல்லுவோம், ஹோம் பார்ட்டி நிறையா செஞ்சோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்மால் குரூப் ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்க, அது நம்ம நிறையா செய்வோம். அவங்க போய் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க கூட வர சொல்லி இந்த ப்ராடக்ட் பற்றியோ இந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணி, ஓகேங்களா, அங்கே போய் பிஸ்னஸ் பேச மாட்டோம். அங்கே வந்து ஒரு ஹோம் பார்ட்டி செஞ்சோமாக்கா வெறும் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டதை பேசிட்டு டெஸ்டிமனி பேசிட்டு அந்த வீட்டில் உங்க என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லும்போது அங்கே கன்ஃபார்ம் சேல்ஸ் நடந்துடும். கன்ஃபார்ம் அவங்க ப்ராடக்ட் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த பேக்கேஜ் எல்லாம் வாங்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பேக்கேஜ் வாங்கினா அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்றது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது குரூப் வளர ஆரம்பிச்சது. டீமில் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. டீமில் அப்படியே எல்லாம் ரிடீம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. நம்மளும் அதில் வளர ஆரம்பித்தோம். என்னோட ஸ்பெஷல் எங்கள் டீமில் உள்ள என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போயிட்டு கீழே போயிட்டு வேலை செய்யும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியங்க. 4 குரூப் தானே, 4 டீம் தான். இந்த 4 டீமோட தான் நம்ம இறங்கி வேலை செய்ய போகிறோம்.
ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அவங்க நம்மளோட ஒத்து போகாதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் சகஜம். ஏன்னா எல்லா கம்பெனிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம யார் கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மனிதர்கள் கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லா கேட்டகரியாலும் இதில் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோட நோக்கம் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? நம்மளோட நோக்கம் கிளியராக இருக்கணும். அந்த வகையில் நான் போயிட்டு கீழே இறங்கி வேலை செய்யும்போது அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நான் போய் டீமில் போய் இறங்கி வேலை செய்வேன். அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. இப்போ நம்ம ஒரு குரூப்பில், இப்போ ஏ குரூப்பில் நான் கீழே போய் இறங்கி வேலை செய்யும்போது அந்த டீமில் உள்ள எல்லாரும் பெனிஃபிட் ஆகிறாங்களே. இப்போ நான் என்னோட 100வது ஆள் போய் வேலை செஞ்சு அவங்க கூட போய் கைட் பண்ணி அவங்கள உருவாக்கும் போது அங்கே ஒரு ப்ரீமியம் பேக்கேஜ் விழுவுதுன்னு வச்சுங்களேன். 2500 சிவி. யாருக்கு அதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அந்த ஹோல் டீமுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? ஹோல் டீமுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இதுதான் நான் கற்றுக் கொடுப்பேன். கீழே என்னோட லீடருக்கெல்லாம் இதான் நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு முன்னுக்கே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்தர் 2 பேரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. டீம் வளர்றது கஷ்டம். அப்போ நீங்கள் கீழே யார் ஆக்டிவாக இருக்கா? இப்போ 10 பேர் இருக்காங்களா? ஒரு 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 4-5 பேர் வந்து கன்சியூமராக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணலாம். ஆனால் அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அது கீழே கீழே நம்மள மாதிரியே வாய்ப்புகளை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈடுபாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளை போயிட்டு கைட் அந்த ஹோல் டீம் அது பெனிஃபிட் ஆகும். அந்த ஹோல் டீம் பெனிஃபிட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு சிலர் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு நெட்வொர்க் அனுபவம் இல்லாதனால அவங்களுக்கு அது புரியாது. ஆனால் நான் அதை டீம்ல எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன். கற்றுக் கொடுத்து இல்லைங்க நம்ம இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை உருவாகும் போது படிப்படியாக குரூப் வளர்ந்துதுங்க. படிப்படியாக குரூப் வளர்ந்தது. அப்போ நான் என்ன செய்வேன்னா நிறையா குரூப் மீட்டிங் செய்வேன். இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் செய்வேன் என்னோட டீமுக்கு. அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஈடுபாடு கொடுத்து அப்படியே வளரும் போது டீம்லேயும் ஆர்பி ரிடீம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோட டீமில் ஆர்பி ரிடீம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தராக படிப்படியாக அப்படியே வரும்போது எனக்கு 1000 ஆர்பி ரிடீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் போயிட்டு என்னோட 100 ஆர்பி ரிடீம் பண்ணேன். ஓகேங்களா? 100 ஆர்பி இல்லை, இப்போ அந்த 15 ஆர்பி 25 ஆர்பி இதெல்லாம் ரிடீம் பண்ணேன். ஓகேங்களா? அந்த ரிடீம் பண்ணும்போது அந்த அந்த குரூப்லேருந்து வர சந்தோஷம் இருக்கும் பாருங்க. சார் நான் என்னோட 15 ஆர்பி ரிடீம் பண்ணுறேன் சார். சார் நான் 25 ஆர்பி ரிடீம் பண்ணுறேன் சார். சார் நான் 50 ஆர்பி ரிடீம் பண்ணுறேன் சார். ஓகேங்களா? இது ஒரு பெரிய சந்தோஷம். இதை செலிப்ரேட் பண்ணுவோங்க நாங்கள். ஓகேங்களா? இது பெரிய சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த 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 ரெடி பண்ணி அப்படியே படிப்படியாக அதுக்கப்புறம் நான் என்னோட இதில் வந்து ஒரு 70 ஆர்பி ரெடீம் பண்ணி துருக்கி ட்ரிப் போனோம். அப்போனா கணேசன் சார் கூடலாம் போனோம். கணேசன் சார்லாம் ஒன்றா தான் போனோம் துருக்கி ட்ரிப்க்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். எது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபவுண்டர் பாஸ் அவரெல்லாம் நம்மளோட சேர்ந்து வந்தது. அப்போ அவரு நம்ம ஃபவுண்டர் வந்து அவரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி ஏன்னா அவர் தான் ஃபவுண்டர், அவர் தான் டிசிஷன் மேக்கர். உடனுக்கு உடனே டிசிஷன்ஸ் அவரால் எடுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ நம்ம அங்கே போய் சாப்பாடு சரியில்லைன்னு வந்து அந்த டூர் கைட்டை கூப்பிட்டு இல்லைக்கு எங்களுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வேணாம், எல்லாம் வந்து 5 ஸ்டார் அந்த சாப்பாடு தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி உடனே மாற்றினது. ஒரு லெதர் ஃபேக்ட்ரிக்கு போனப்போ நீங்கள் யார் யார் ரெடீம் பண்ண போகிறீங்க ரெடீம் பண்ணி எடுத்துக்கங்க, கம்பெனி வந்து அந்த ரெடெம்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவு பண்ணுது. அந்த நேரங்களில் தான் அந்த நம்ம பாஸோட இன்னும் நெருக்கமாக இன்னும் நம்பிக்கை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாக்குனாரு அந்த பாஸ் ஃபவுண்டர். ஓகேங்களா? அப்போ நம்ம சரியான கம்பெனியில் இருக்கோன்றது இன்னும் உறுதியாயிடுச்சு. ஓ, ஏன்னா விஷன் உள்ள ஃபவுண்டராக இருக்காரு, அடுத்ததை பற்றி யோசிக்கிறாரு. ஓகேங்களா? மலேசியாவில் ஆரம்பித்து அப்படியே ஒரு ஒரு நாடாக ஆகி ஓகேங்களா சிங்கப்பூர் இந்தோனேஷியா கம்போடியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடாக வரும்போது அது ரொம்ப விரிவடையுது. நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு சேட் ஜிபிடியில் போட்டேன். சேட் ஜிபிடியில் போட்டுட்டு இப்போ நம்ம சம்பாதிக்கணும்னாக்கா இப்போ வந்து வளர்ச்சி அடையணும்னு சொன்னாக்கா ஒரு சில கம்பெனிக்கு பேரை போட்டுட்டு எந்த கம்பெனியில் இருந்தால் ஈடுபாடு கொடுக்கும் நல்லா வர முடியும் போது ஓல்ட்டுன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் கொடுத்தது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிலாம் கொடுத்து ஒரு 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 50 வருஷ கம்பெனி இருக்கு, ஏல ஆரம்பிக்கிற கம்பெனி. 50 வருஷ கம்பெனியை 3 ஸ்டார் தான் கொடுத்தது. அது பெரிய ஜெயன் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு 3 ஸ்டார் கொடுத்தது, ஓல்டனுக்கு வந்து 5 ஸ்டார் கொடுத்துச்சு. ஏய், அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வரணும் சம்பாதிக்கணும்னாக்கா கம்பெனி வந்து வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், ஃபேக்ட்ரி திறக்குது இந்தியாவில். அப்படின்னா இது ஒரு பெரிய அவங்களோட சிந்தனை பாருங்க, தூர நோக்கு சிந்தனையில் இருக்காங்க. அப்போ இதான் வளர்ற கம்பெனி, வளர்ந்துக்கிட்டு இருக்க கம்பெனி, வளர்ற கம்பெனி. இதில் நிச்சயமாக நம்மளும் வளர்ந்துடலாம்.
அப்போ கம்பெனி போட்டிருக்க அந்த பிளாட்ஃபார்மு, கம்பெனியோட ஐடியா, கம்பெனியோட அவங்க அந்த ப்ராடக்ட்லேயோ, அவங்க செய்கிற ஆர்என்டிலேயோ, ஓகேங்களா, அவங்க அதுக்காக எடுக்கிற லைசன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனியோட எதிர்காலத்துக்கு தான் இருந்தாலும் கூட நம்ம அதை பயன்படுத்தி நம்ம அதில் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ நம்ம கொண்டாடுற டீமும் சேர்ந்து வளரும்போது, ஓகேங்களா, அப்போ அந்த ஓல்டன் இப்போ போட்ட அந்த இதில் வந்து எனக்கு அது பெரிய நம்பிக்கை உருவானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு கார் எடுத்தது, ஒரு மெர்சிடிஸ் ரெடீம் பண்ணுறப்ப அது வந்து நம்மளோட விசால தான் ரெடீம் பண்ணியிருந்தேன். விசால ஒரு 6000 பேர் மத்தியில், ஓகேங்களா, நானும் மனைவியும் என்னோட கார் மூடப்பட்டு அந்த இடத்துல போயிட்டு பேரை சொல்லி ரெடீம் பண்ணி, ஓகேங்களா, அங்கே கொடுத்த அந்த ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, பெரிய ஒரு பெரிய விஷயமாச்சே. அங்கே ரெடீம் பண்ணி என்னோட மெர்சிடிஸ் எடுத்து பிள்ளைங்களை மெர்சிடிஸில் ஏற்றிட்டு போனது, ஓகேங்களா. ஏன்னா நானும் முன்ன மெர்சிடிஸ் பாய்ச்சேன் என்னோட பழைய கம்பெனியில், ஆனால் மாதம் மாதம் காசு கட்டிக்கிட்டு இருந்தேன். இங்கே இப்பயும் மெர்சிடிஸ் பாய்க்கிறேன், ஆனால் ஃப்ரீ, எந்த கட்டணமும் இல்லை. அந்த அந்த வித்தியாசத்தை பாருங்களேன். ஓகேங்களா. அப்போ எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் ஆர்பி சேகரித்தேன், சேர்த்துக்கிட்டே வந்து என்னோட மனைவியோட பிறந்த நாள் அன்னைக்கு, ஓகேங்களா, ஜூலை 17 போன மாதம், ஓகேங்களா, இப்போ போன மாதத்துல இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னே, மனைவியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு காரை புக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஆர்பிஐ ரெடீம் பண்ணி சரியாக அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஷோரூமில் மலேசியாக்கா ஒரு ஓகேங்களா, மலேசியா எவ்வளோ மலேசியா காசு எவ்வளோன்னா 75,000 வெளியே வருது, ஓகேங்களா. அப்போ 75,000னா இந்தியன் ருபீஸ் எவ்வளவு சார்? சார், 25,000 வெள்ளிங்களாண்ணா? 75,000 வெள்ளி, 750 ஆர்பி. 15 லட்சம் ரூபாங்கண்ணா. 15 லட்சம், 750 ஆர்பி, ஓகேங்களா. 750 ஆர்பி ரெடீம் பண்ணும்போது என்ன நடந்ததுனாக்கா, அந்த சேல்ஸ்மேனே ஆடி போயிட்டாரு, காடியோட சேல்ஸ்மேனு. நான் போய் சொல்லிட்டேன், எவ்வளோ டிபாசிட் கட்டுறீங்க? இல்லை டிபாசிட்லாம் இல்லை. டிபாசிட் இல்லையா? அப்போ எப்படி இது கேஷாக வாங்க போகிறோம்? கேஷாக வாங்க போகிறீங்களா? ஓகே. எப்படி எப்போ கட்ட போகிறீங்க? இல்லை கம்பெனி கட்டும். ஓ, கம்பெனி காரு கூட கட்டுதா? ஆமாம், கார் கட்டுது அப்படின்னு. ஓகேங்களா. அங்கே இதில் உட்காந்துருக்கோம், இந்த ஷோரூமில் உட்காந்துருக்கோம். ஒரு மறாவது நாள், ஓகேங்களா, ஷோரூமில் உட்காந்துருக்கோம். அதுக்கு முன்னே கம்பெனி கட்டிடுச்சு. நான் ரெடீம் பண்ண கையோட மறாவது நாளே இன்வாய்ஸ் வந்து கம்பெனிக்கு அனுப்பிட்டேன். நான் இன்வாய்ஸ் மட்டும் தான் கேட்டேன், கம்பெனிக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன். நான் கம்பெனிக்கே போகல, வாட்ஸ்அப் அனுப்பிட்டேன். கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக அந்த கார் டீலருக்கு காசை கட்டிட்டாங்க. பந்தயபுரம் மூத்து சொல்லுவாங்க, காசை கட்டிட்டாங்க. அந்த சேல்ஸ்மேன் தூக்கிட்டு ஓடியாரு, சார் உண்மைதான் சார், உங்கள் கம்பெனி காசு கட்டிடுச்சு, ஃபுல் பணமும் கட்டிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவரும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவரும் இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒல்டன் சைன் பண்ணிட்டார். அவர் சைன் பண்ணிட்டு அவரும் நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம டீமோட, ஓகேங்களா. அந்த நேரத்தில் கார் ரெடி பண்ணோம், ஓகேங்களா. அந்த வீடியோ நான் அவர்கிட்ட சிவராம் சட்டை கொடுக்காம போயிட்டேன், ஓகேங்களா. இருக்கு அந்த கார் ரெடி பண்ணது, எடுத்தது, அந்த கார் ரெடி பண்ணது, அதுவும் ஃப்ரீ கார் ஆச்சு. இப்போ 2 கார் ஃப்ரீ காரு, ஓகேங்களா, 2 கார் ஃப்ரீ காரு. 1000 ஆர்பி ரெடீம் பண்ணது, மற்ற ஆர்பிலாம் ரெடீம் பண்ணது. இப்போ எனக்கு நான் இன்னும் அடுத்து ரெடீம் பண்ண வேண்டியது 3000 ஆர்பி, 6000 ஆர்பி, 10,000 ஆர்பி. அப்போ 2 வீடு, 1 மில்லியன் மிஷின் ரிங்கிட்டு, இதுதான் காத்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அடுத்த இலக்கு வீடு, அடுத்த இலக்கு 10,000 ஆர்பி. அப்போ இந்த இலக்கு வந்து கம்பெனி உருவாக்கிடுச்சு, அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியதான். அதுக்கு உள்ள கம்பெனி ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிடுச்சு. 4 குரூப் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட 3 அக்கௌண்ட்டுக்கும் டபுளா ட்ரிபிளா உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கிடுச்சு. அதை உருவாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை வச்சு தான் நம்ம உருவாக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போ இதை தான் நம்ம சில ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். எப்படி ஆர்பி அடிக்கிறது, எப்படி ஆர்பி ரெடீம் பண்ணுறது, ஓகேங்களா, அப்படின்னு ஒரு சில திட்டங்களை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் டீமில். வந்து அப்பப்போ நம்ம அதை பேசி அதை நம்ம உருவாக்கிட்டே இருப்போம். ஓகே, ஆர்பி எடுக்கிறதுக்கு இங்கே நம்ம சில வழிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஒவ்வொரு குரூப்லையும் 2500 ஆர்பி, 2500 ஆர்பி, 2500 ஆர்பி, 2500 ஆர்பி இருந்தால் உங்களுக்கு 8 ஆர்பி கிடைச்சிரும். 2வது அக்கௌண்ட்டுக்கு 2 ஆர்பி, 3வது அக்கௌண்ட்டுக்கு 2 ஆர்பி, மெயின் அக்கௌண்ட்டுக்கு 4 ஆர்பி, ஓகேங்களா. அப்போ 8 ஆர்பி கிடைச்சிரும், ஓகேங்களா. சரி, சுலபமாக இதை வந்து இன்னும் சுலபமாக எடுக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதை உடைச்சி பார்க்கும்போது என்னோட டீமில் அது கொஞ்சம் சுலபமாக போயிடுச்சு.
ஓகேங்களா. அது நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 2500 ஆர்பி. ஓகேங்களா. சரி, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். 2500 ஆர்பி ஒரு 30 நாளில் டிவைட் பண்ணா எவ்வளோ வருது? ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்பி வருது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைன்னா சேட் பண்ணுங்க, சேட்டில் பதில் சொல்லுங்க பார்ப்போம். 2500 ஆர்பி டிவைட் பை 30 டேஸ். 83 ஆர்பி. சார் சாரி, அவங்க 83 சிவிங்கண்ணா. 83 சிவி. சாரி, ஆமாம் சாரி, எவ்வளோ சிவி வருது? 83 சிவிங்கண்ணா. சரியா? சரியா? டீமில் இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சரின்னா தயவுசெய்து எல்லாரும் ஒரு 1 அப்படின்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்க பார்ப்போம். 83 சிவி வருதுன்றாரு. 2000 ஒரு பாட்டில். இல்லை, ஒரு பாட்டில் இல்லை, ஒரு நாளைக்கு எத்தனை சிவி வருது? சிவராமன் சார், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்களா. பாருங்க, ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம கணேசன் சார். 83.33 சிவி வருது. 2500 ஆர்பி நம்ம டிவைட் பண்ணோமா 30 நாளில். ஓகேங்களா. அப்போ 83 சிவினா, ஓகேங்களா, என்ன ப்ராடக்ட் வாங்கினா 83 சிவி வருது? ஸோ விஆர்4க்கு ஒரு பாட்டில் எத்தனை சிவி சார்? இந்தியால 42 சிபி சார். ஓகே, அப்போ 42 சிவினா 2 பாட்டிலுக்கு வந்து 84 சிவி வந்துருதா? ஆமாண்ணா. ஓகே, அப்படின்னா இங்க நாங்கள் அதான் என்ன சொல்றோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு டீம்ல 84 சிவி தான். அப்படின்னா 2 விஆர்4. அப்போ இந்த 4 குரூப்பையும் மானிட்டர் பண்ண சொல்லிட்டோம் குரூப்ல லீடர்கிட்ட. ஓகே, 4 குரூப்பை மானிட்டர் பண்ணுங்க, டெய்லி வேலை செய்யுங்க. ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு குரூப்லையும் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் விஆர்4 ஆச்சும் சேல்ஸ் நடக்கணும். ஏன்னா இப்போதான் ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ்லாம் வாங்கலாமே. ஓகேங்களா. இது வந்து மிஸ் பண்ணக்கூடாது, டெய்லி இது நடக்கணும். இதை தாண்டி நம்ம வந்து புது ஆளு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அப்போ பேக்கேஜ் உழுவுது. ஓகேங்களா. பேசிக் பேக்கேஜ் உழுவுது, சூப்பர் பேக்கேஜ் உழுவுது, ப்ரீமியம் பேக்கேஜ் உழுவுது. அதெல்லாம் அடிஷனல். இது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீமில் சொல்லியிருக்கேன் நான். இது கம்பல்சரி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது மானிட்டர் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 30 நாளில் ஒரு குரூப்பில் வந்து 2500 சிவி கன்ஃபார்மாக வந்துடுது. ஓகேங்களா. அதை தாண்டி வந்துடும். ஏன்னா அந்த குரூப்பில் தான் பேக்கேஜ் வாங்குறவங்களும் இருக்காங்களே, சைன் அப் நடக்குது இல்லை. ஓகேங்களா. அப்போ அதை தாண்டி வந்துடும். அப்போ 2500 கன்ஃபார்மாக ஒவ்வொரு குரூப்லேயும் வந்துருச்சுனாக்கா 8 ஆர்பி கன்ஃபார்ம். ஓகேங்களா. அப்போ மினிமம் 8 ஆர்பி ஒவ்வொருத்தரும் எடுக்க முடியும். ஓகேங்களா. 8 ஆர்பிக்கு மேலே வர்றது தான் அந்த குரூப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி நடக்கும்? நம்ம வந்து ஹோம் ஷேரிங் நம்ம செய்கிறோம், அவங்கக்கிட்ட போய் பார்த்து பேசுகிறோம். அப்போ அங்கே சைன் அப் நடக்கும். ஓகேங்களா. அவங்க சூப்பர் பேக்கேஜ் உள்ளது, ப்ரீமியம் பேக்கேஜ் உள்ளது, இல்லை பேசிக் பேக்கேஜ் உள்ளது, இல்லை ஸ்டார்டர் பேக்கேஜ் உள்ளது. அதனால அது வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் நடக்கும். அப்போ வந்து 8 ஆர்பி தான் மினிமம். அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் 8 ஆர்பிக்கு மேலே நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. இதில் நீங்கள் புது ஆள் இருப்பீங்க, லீடர்ஸ் இருப்பீங்க. ஓகேங்களா. இல்லை இப்போ தான் புதுசாக சேர்ந்துருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ எல்லாருக்கும் உள்ளது தான். இப்போ நம்மளோட நோக்கம் வந்து வருமானம். அதை விட பெரிய நோக்கம் என்னன்னா ஆர்பி. ஆர்பி தான் நம்மளோட டார்கெட்டு. ஏன்னா நீங்கள் ஆர்பி டார்கெட் பண்ணால் தான் கமிஷன் தன்னால் வர ஆரம்பித்தேன். உங்களுக்கு வந்து கமிஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஆர்பி வந்து நம்மளோட இலக்கு. ஆர்பி வச்சு நம்ம பிளான் பண்ணி அதை டார்கெட் பண்ணி நம்ம அதை செய்யும் போது ஆர்பியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆர்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், உங்களோட வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஆர்பியில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ரெடீம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கார் வேணுமா கார் ரெடீம் பண்ணலாம், வீடு வேணுமா வீடு ரெடீம் பண்ணலாம், இல்லை கேஷ் வேணுமா கேஷ் நம்ம ரெடீம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம இந்த டீமில் இப்போ வந்து கைட் பண்ணி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போ படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது, படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. என் டீம்லங்க, என்னோட பிஸ்னஸில் இது வந்து நெட்வொர்க் பிஸ்னஸ் தானே, நம்ம பாஸ் இல்லையே. ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம கைட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஓகே, கைட் பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கரெக்டாக கைட் பண்ணாமல் நம்ம டீமோட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் வந்து விட்டுட்டு போகிறவங்க இருப்பாங்க. நேற்று எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் யாரு கூட அப்படின்னாக்கா, ஆக்சுவலி அவர் என்னோட டீம் இல்லை, வேறு டீமில் உள்ளவர். அப்போ அவர் வந்து பார்க்கணுன்னாரு. சரியை போய் பார்த்தேன். அவர் வந்து ஏற்கனவே ஒருத்தரில் இருந்து அவருக்கும் அவரோட லீடருக்கும் மன வருத்தம் வந்து தூக்கி போட்டு போயிட்டார். ஆனால் நல்லா செஞ்சார், டீம் நல்லா வந்தது. ஏன்னா மன வருத்தம் வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும். டீம் தூக்கி போட்டு போயிட்டார். ஓகேங்களா. போயிட்டார். நான் எவ்வளோ சொன்னேன்,
அவங்க தான் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. இல்லைங்க அப்படின்ட்டு அவர் நெட்ஒர்க்கர். அப்போ நிறையா கம்பெனி போய் அதெல்லாம் செஞ்சு 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 அடிபட்டு நேற்று எனக்கு கால் பண்ணி மறுபடியும் வர சொன்னார். இப்போ இப்போ சமீபத்தில் ஏதோ குரூஸ்ன்னு சொல்லி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அதுலேயும் பிரச்சனையாகி வந்துட்டார். வந்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், நம்மளால திரும்ப நான் ஓல்டன் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவரை வந்து கேன்சல் பண்ணி நான் சைன் பண்ணி செய்ய முடியும். ஓகேங்களா? நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, உங்களோட ஆப்ஸ் திறங்க அப்படின்ட்டு ஆப்ஸ் திறந்து பார்க்கும்போது, ஓகேங்களா, அவருக்கெல்லாம் எழுதி அவர்கிட்டயே திரும்ப காட்டினேன் அவர்கிட்ட. அவரோட குரூப்பில், ஓகேங்களா, ஒரு பக்கம் சிவி மட்டுமே 2 மில்லியன் இருக்கு. ஓகேங்களா, 26 லட்சம் சிவி இருக்கு அவரோட 1வது அக்கௌண்ட்ல, 2வது அக்கௌண்ட்ல. ஓகேங்களா, ஒவ்வொரு பக்கமும் அந்த மாதிரி இருக்கு. அப்போ நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ சிவி இருக்கு, நீங்க பேசாம அங்கேயே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பரவாயில்ல வரவேணா, நீங்க என் டீமுக்கு வரவேணா, நீங்க அங்கேயே செய்யுங்க அப்படின்னு. அவங்க அப்ளைன் கூட மன வருத்தம், அதெல்லாம் தூக்கி போடுங்க, இது நம்ம பிசினஸ், நம்ம தானே செய்ய போறோம். ஓகேங்களா, நம்மளோட செய்ய போறோம், நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னாரு, நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா? முடியும். இப்போ இவ்வளோ சேல்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அவருக்கு சேல்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் யார் உருவாக்குன? நான் தான் உருவாக்குனேன். ஏன்னா அவர் நெட்ஒர்க்கரு. அவர் ஆரம்பத்தில் ஈடுபட்டு செய்யும்போது அவர் ஒண்டி தான் போனார், அவர் கூட மற்றவங்க போல. அவர் ஒண்டி தான் போனார், மற்றவங்க போல. மற்றவங்க செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வந்தது, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. ஆனால் டீம் மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்க முடியும், மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து இப்போ லூஸில் கூட வாங்க முடியும், ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்துடுது. இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு சொன்னாரு, நான் இவ்வளோ கம்பெனிக்கு போய் அடிபட்டு வந்தேன். நான் திரும்ப வந்து எனக்கு இந்த மறுபடியும் ஆரம்பிக்க முடியும், மறுபடியும் இதுல இருந்து கண்டினியூ பண்ண முடியுன்ற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு ஒரு அவரு ஒரு 3 4 வருஷத்துக்கு முன்னே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த 3 வருஷம் 4 வருஷம் உழைப்பு வீணாக்கிட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவரு போகும்போது நான் ரொம்ப பெரிய அளவில் அச்சீவ் ஆகலை. இப்ப நான் இந்த அளவுக்கு வந்த உடனே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு திரும்ப வந்து திரும்ப ஆரம்பிக்க போறோம் போது, அவரு என் கூட இருந்திருந்தாருனாக்கா, அதாவது வேற டீமா இருந்தாலும் அந்த டீம்ல உழைப்பு போட்டிருந்தாருனாக்கா, அவர் இந்நேரம் வந்து அஹ், அஹ், அந்த 1000 RP ரிடீம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய உழைப்பாளி. ஒரு சின்ன மன வருத்தத்துக்காக தூக்கி போட்டு போயிட்டு போனது. ஓகேங்களா? இப்ப அவரு கன்ஃபார்மா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு தெரிய வரும், அவரோட அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு பார்ப்பீங்க. அவ்வளோ கடுமையான உழைப்பாளி. ஆனால் தவறான கம்பெனியில் போயிட்டு உழைப்பை போட்டு ஒரு 2 3 வருஷத்தை வீணாக்கிட்டாரு. ஓகேங்களா? அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்போ அவர் ஆரம்பிக்கிறேன்றாரு. அப்படின்னா பார்த்துங்க, உல்டன், ஓகேங்களா, இவன் தான் அவரை விட்டுட்டு போனாலும் அவரோட டீம்ல அந்த சிவிலாம் அப்படியே இருந்தது, காணா போல. அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அதில் வாங்குறவங்க இருக்காங்களே, ஒரு ஒரு செட் 2 செட் வாங்குறவங்க, யூசர் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க, ஒரு சிலர் சேருவங்க இருப்பாங்க. அது அந்த அந்த சிவி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவரு. அந்த சிவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இருக்க இருக்க பெருசாகிட்டே இருந்தது. இப்போ வந்து கூட நான் கண்டினியூ பண்ண முடியும் போது அவரு சந்தோஷப்பட்டாரு, வருத்தமும் பட்டாரு. என்ன வருத்தப்பட்டாருன்னா, நான் விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. ஓகேங்களா? வருத்தப்பட்டாரு. இருந்திருந்தா இந்நேரம் நான் ஒரு ஒரு வருமானத்துக்கு போயிருப்பேன். ஏன்னா உழைப்பாளி, நெட்வொர்க்கரு. ஓகேங்களா, நெட்வொர்க்கர் உழைப்பாளி. ஓகேங்களா? அப்போ அதான் அவர் சொன்னாரு, என்ன நான் ரொம்ப வருத்தப்படுறேன் விட்டுட்டு போனதுக்கு. இப்போ எனக்கு திரும்ப ஓல்டன் தான் எனக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்க போறாரு. ஓகேங்களா? நான் தான் என்ன தான் கேட்டார், ரொம்ப நண்பர், வேற டீம் தான் என்னோட ரொம்ப நண்பர். அதனால அவர் சொல்லி கொடுத்து இதை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ செய்யறன்ட்டு ஈடுபாடு செய்கிறாரு. பார்த்துங்க, ஓல்டன் நமக்கு கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது மேலும் இந்தியாலையா சொல்லவே தேவையில்லை. ஏன்னாக்கா இப்போதான் ஃபேக்டரியே திறக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் மலேசியாவில் நாங்களே இந்தியாவை தான் ஒரு பெரிய பெரிய வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து நானும் வரேன், இந்தியாவுக்கு திரும்ப வர்றதுக்கு இருக்கேன், அங்கே நெட்வொர்க் உருவாக்குறதுக்கு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நேற்று கூட மதுரைக்கு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தேன். இப்போ அன்னைக்கு வந்து இதுக்கு திருநெல்வேலிக்கு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தேன், ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அந்த மாதிரி அப்பப்போ ஆர்டர் போட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ இந்தியா ஒரு பெரிய வாய்ப்பு, தெரியுங்களா? ஏன் பெரிய வாய்ப்பா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி இப்போ தானே சென்னையில் ஆஃபீஸு, ஹைதராபாத்தில் ஆஃபீஸு. ஓகேங்களா? ஆஃபீஸ் வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும். உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா என்னோட வளர்ச்சிக்கு வந்து ஷாலம், என்னோட வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் வந்து ஒரு ஒரு 15 20 கிலோமீட்டர் தான்.
ஓகேங்களா, அவ்வளோதான் கிட்ட. என்னோட வளர்ச்சிக்கு வந்து ஆஃபீஸ் ஒரு பக்கமாக இருந்தது ஒரு நான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா அப்பப்போ ஆஃபீஸ் போயிடுது, அங்கே போயிட்டு ஆளுங்களை வர வச்சு அங்கே பேசும்போது, அங்கே நம்மளோட மீட்டிங்கு நம்மளோட ஷேரிங் இதெல்லாம் உருவாக்கும் போது ஒரு படி கூட என் நம்பிக்கை உருவாக்குறது. அப்போ உங்களுக்கு சென்னை ஆஃபீஸ்ன்ற போது அதை நீங்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்தணும். ஓகேங்களா, சென்னை தான் மெயின். ஓகேங்களா, இப்போ ஃபேக்ட்ரி திறக்கிறாங்க, அப்போ கம்பெனியோட தூரம் நோக்கு சிந்தனை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கம்பெனி ரொம்ப பெருசாக வளர்றதுக்கு தான் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே. ஓகேங்க, அங்கே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெருசாக கொண்டு போக போகிறாங்க. அப்போ நீங்கள் இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் நீங்கள் தமிழ்நாட்டில் அதை 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 பெருசாக உருவாக்கிட்டீங்கனாக்கா, மிஸ்டர் மூர்த்தி வந்து ஒன்றாவது இடத்துல இருக்காரு, பெரிய அளவில் சாதனை பண்ணியிருக்காரு, 7 கார் எடுத்திருக்காரு. அவரோட ஒரு மாத வருமானமே மலேசியா காசு 5 லட்சம் வெள்ளி வரைக்கும் அவர் கொண்டு போயிருக்காரு. ஆக கூட 6,13,000 வெள்ளிக்கு மேலே அவர் சம்பாரிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய வருமானத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா, மலேசியாவில் அவரோட அவரோட நெட்ஒர்க்கில் 99%, இப்போ வந்து 95% இருக்கலாம், 95% தமிழும் நம்ம இந்தியர்களோட, இந்த மலேசியன் இந்தியன் அவங்களோட சேல்ஸ் தான். அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 மில்லியன் கூட இல்லை. மலேசியன் இந்தியனோட பாப்புலேஷன் 2 மில்லியன் கூட இல்லை. ஓகேங்களா, இந்த 2 மில்லியனும் எல்லாம் ஓல்டன்ல அதுல ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் இருந்தாங்க. இந்த குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ளவங்க வச்சு தான் அவரு ஆர்பிஎல்லாம் முடிச்சாரு. இந்த குறைஞ்ச ஜனத்தொகையை வச்சு தான் அவர் எல்லா ஆர்பியும் முடிச்சாரு. ஓகேங்களா, இப்போ அவருக்கு நிறைய நெட்வொர்க் இருக்காங்க, அங்கே இருக்கு. இருந்தாலும் அப்போ ஆரம்பத்தில் அவர் அச்சீவ் பண்ணும்போது அந்த ஆர்பிஐ 2.5 வருஷத்துல முடிச்சாரு. 2.5 வருஷத்துல எவ்வளோ பேரில் வச்சு முடிச்சாருனாக்கா, இந்த மலேசியா மக்கள் ஒரு லெஸ் தென் அந்த 2 மில்லியன் கீழே உள்ள குறைஞ்ச ஏஜென்ட்ஸ் வச்சு தான் அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சாரு. ஓகேங்களா, அப்போ இந்தியான்னு பார்க்கும்போது, தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது, எப்பா எத்தனை மூர்த்தி அங்கே உருவாகலாம் தெரியுங்களா? எத்தனை மூர்த்தி சார் மாதிரி அங்கே அவ்வளோ பேர் உருவாகலாம், எத்தனை காத்தோன் மாதிரி உருவாகலாம், எத்தனை டத்தின் சரினா மாதிரி எத்தனை பேர் அங்கே உருவாகலாம் தெரியுங்களா? அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொட்டி கிடைக்குது. அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இங்கே பார்க்க தெரியணும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு பார்க்க தெரியலன்னா கஷ்டம். ஓகேங்களா, பில்கேட்ஸ் இருக்கார்ல, பில்கேட்ஸ் வந்து அவரோட ஒரு ரொம்ப டாப்பாக இருக்கிற நேரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவரை வந்து சுற்றி வந்துட்டாங்களாம். ரிப்போர்ட் சுற்றி வந்துட்டு அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப நேரம் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அவர் சொன்னார், நீங்கள் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு, எப்படி அந்த மைக்ரோசாஃப்ட் எப்படி இந்த மாதிரி வந்த, எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பில்கேட்ஸ் கோவத்தில் அவரோட கோட்டிலேருந்து கையை விட்டு ஒரு செக் புக்கை எடுத்து எம்டி செக் புக்கை கொடுத்து எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த அந்த கொடுத்த விதம் அங்கே எல்லாம் அந்த ரிப்போர்ட்டரை பார்க்கறது வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கு வந்து ஒரு அவமானமாயிடுச்சான். நம்மளை வம்பிழுக்கிற மாதிரி அவர் பில்கேட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் திரும்ப கொடுத்துட்டாராம். ரிப்போர்ட்டரு, இல்லை சாரி சார், சாரி சார், நான் அப்படி ஒன்றும் இதாக கேட்கல அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டாராம். பில்கேட்ஸ் உடனே வாங்கிட்டாராம். கொடுத்த உடனே உடனே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாராம். பாக்கெட்டில் வச்சுட்டு சொன்னாராம், என்ன கேட்டிங்க தானே, எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு தெரிஞ்சிச்சு, எப்படி இதனால் வர முடிஞ்சிச்சு, எப்படிலாம் கேட்டிங்க தானே. ஓகே, இப்போ நடந்துச்சே, நான் உங்கள்கிட்ட செக்கு கொடுத்தேன், ஒரு பிளாங்க் செக் கொடுத்தேன், அது நீங்கள் எழுதியிருந்தா நீ ஒரு மில்லியனு, எவ்வளோ வேணாலும் அம்மானு எழுதி நீ அதை எடுத்திருந்தா நீ ஒரு மில்லியனு. நான் கொடுத்தேன், உன் கையில் இருந்துச்சு, அந்த கையில் இருக்கிற வாய்ப்பு உனக்கு தெரியல, அதை நீ அவமானமாக நினைச்ச, எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க சொல்லி நீ திரும்ப கொடுத்துட்ட. ஒரு சில வினாடி நீ அதை மூளை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதை எழுதியிருந்தா நீ மில்லியனர் ஆகிக்கலாம். அப்படின்னா உனக்கு உன் கையில் வாய்ப்பு இருக்கிறது உனக்கு தெரியல, அது வாய்ப்புன்னு தெரியல, அது வேறையா அவன் கண்ணுக்கு பட்டிருக்கு. எனக்கு என்னோட இதில் வாய்ப்புன்னு தெரிஞ்சுது, அந்த வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தினேன், நான் மில்லியனர் ஆயிட்டேன். அப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம எந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம், அந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னாக்கா அதை கரெக்டாக பயன்படுத்தாம நம்மளும் அது ஒரு சாதனையாக வரலாம். அதுதான் அவர் சொன்னார். அப்போ நம்ம வந்து ஒருத்தன் வந்து அது எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்புன்னு நம்ம அதை உணரணும். நான் அதை உணர்ந்துட்டேன். என்னோட டீம் எல்லாம் ஃபுல்லாக நம்ம அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. மேலும் இந்தியாவில் இப்போ தான் ஃபேக்ட்ரியை திறக்கிறாங்கனாக்கா இது ஆரம்பம் ஆயிடுச்சே. இது வந்து கம்பெனி கன்ஃபார்ம் பெருசாக போக போகுது. பேலன்ஸ் அது நமக்கு நிறைய வகையில் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மலேசியாவோட சிஇஓ, சீஃப் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வேறு. ஓகேங்களா, நம்ம ஃபவுண்டரு எந்த மாறுபாடும் இல்லை, எந்த அந்த வேறுபாடு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு.
பாருங்க, ஒண்ணே ஒன்று சொல்றேன் பாருங்க. ஃபவுண்டரு அவர் மலேசியன் மலாய்க்காரரு. சீனர்கள் இதில் இருக்காங்க, தமிழங்க இதில் இருக்காங்க. ஓகே. அவ்வளோ பேரை விட்டுட்டு மூர்த்தி சார் தான் இடத்துக்கு வந்தார், அதிகமாக சம்பாதிச்சாரு, எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வந்தார். அவருக்கு மேலே ஒரு 15-20 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அவர் தான் முதல்ல ஆர்பி எல்லாம் முடிச்சாரு. அவர் அங்கீகரிச்சாரு நம்ம ஃபவுண்டரு. அப்போ அவங்க வித்தியாசம் பார்க்கலையே, ஃபவுண்டர் வந்து வித்தியாசம் பார்க்கல. அப்போ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கு, அவங்களுக்கு அந்த சிறப்பு இருக்கு. ஓகேங்க. அப்போ அந்த விவிஐபி எடுக்க முடிச்சது. விவிஐபி எடுத்த சாதாரண நினைக்கிறீங்களா? விவிஐபி எடுத்துட்டாக்கா எல்லா சலுகையும் இருக்கு கம்பெனியில். கம்பெனியில் என்ன ட்ரிப் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. நம்ம எல்லாம் ஃபைட் பண்ணி போனோம், அவங்க ஃபைட் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு அந்த அந்த ட்ரிப் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஏன்னா விவிஐபின்ற அந்த ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? அப்போ அந்த வருமானம், அந்த பேசிவ் இன்கம், அந்த பேசிவ் இன்கம்ல உட்கார முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு. அப்போ இங்கே அவர் 2.5 வருஷம் முடிக்க முடிஞ்சுது. அப்போ இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்களேன், இதை கரெக்டாக செஞ்சீங்கன்னாக்கா பல மூர்த்தியாக உருவாயிருங்க. அந்த லெவல் வர்ற விஐபி என்ற ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பேர் வர முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நம்ம உருவாக்குறது தான். உருவாக்கணுமா நிச்சயமாக நம்ம வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்கள் செஞ்சோம், இதுதான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது இது வந்து வியாபாரம். நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? டீமில் பிரச்சனைகள் இருக்கும், மன வருத்தங்கள் வரும். ஒருத்தவங்க செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, வருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, யூஸராக மட்டும் இருப்பாங்க. நம்ம லீடர்ஸ்னு நினைப்போம், அவங்க லீடர்ஸாக இருக்க மாட்டாங்க, கன்சியூமராக இருப்பாங்க. கன்சியூமர் நினைப்போம், அவங்க தான் வந்து லீடராக நம்ம உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் சகஜம். ஓகேங்களா? இதை தாண்டி வரணும். தாண்டி வரணும்னா லீடர்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம கமிட்மெண்டோட இருக்கணும், நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியணும். ஓகேங்களா? நம்ம எங்கே போகிறோன்றது கிளியராக தெரியணும். இதை போய் கீழே நம்ம கொண்டு போய் அவங்கள நம்ம உருவாக்கும் போது எல்லாரும் உயர்ந்து வரலாம். ஓகேங்களா? எல்லாரும் உயர்ந்து வரலாம், எல்லாரும் சாதனை பண்ணலாம். ஓல்டன் மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நாங்கள் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், அதனால தான் நமக்கு இங்கே உருவாக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? சரி. கணேசன், வேற எதுவும் இருக்கா? இல்லை எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட பயன். நான் இன்னைக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. என்ன கேள்வினாக்கா, நான் வோல்டனுக்கு வரப்ப, நான் வரப்ப 8வது மாசம் 10ஆம் தேதி 2020. ஓகே. நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன், வாழ்க்கைலாம் ஒவ்வொரு இருந்துச்சு. அதெல்லாம் போன பிறகுதான் வோல்டனுக்கு வந்தேன். ஆனா நீங்களும் வோல்டனுக்குள்ள வந்து சம்பாதிக்கிற கட்டத்துல குடும்பத்துல மிகப்பெரிய பாதிப்பு சந்திச்சீங்க. நான் நினைக்கிறேன் நீங்களா 2019 சேர்ந்திருக்கணும். ஆமா. அப்புறம் 2020 கோவிட் ஸ்டார்ட் பண்ணுச்சு, 2021 வேகமா இருந்துச்சு. இது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், குடும்பத்துல இவ்வளவு பெரிய இறப்பு, உங்களுக்கும் இவ்வளவு பெரிய பாதிப்புலாம் வந்தும் நீங்க எப்படி ஒரு ஒரு முடிவு எடுத்தீங்க இதுதான் அப்படின்னு? நீங்க முதல்ல சொன்னீங்க எனக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்துச்சுன்னு. நான் நினைக்கிறேன் அது இல்ல, வேற என்னமோ இருக்கு. அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணே. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோமா, கல்லு தடுக்குனாலே மீட்டிங் போக மாட்டோம், வரவல்ல ஏதோ தடங்கலு இன்னைக்கு போவேன் என்னன்னு சொல்லிட்டு படியில ஏறுறப்ப காலு சுளுக்குச்சுனாலே என்னமோ தடங்கல் இன்னைக்கு போவேன் என்னன்னு. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சவால் எது வந்து உங்களை போக வச்சிச்சு? ஏன்னா எனக்கு நீங்க பெரிய முன்னுதாரணம். அது சொல்லுங்கண்ணே. ஆமா. அந்த 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 கோவிட்னால பாதிப்பு அடைஞ்சு அந்த இறப்புகள், அந்த சுச்சுவேஷன் வந்து என்னை ரொம்ப அழுத்திருச்சு. ரொம்ப என்னை வந்து ரொம்ப அதுல வந்து மீள முடியாது. ஏன் இன்னமும் கூட ஓகேங்களா? இது 8வது மாதம் 7ஆம் தேதி இருக்கும். ஓகேங்களா? 7வது மாதம் தான் நடந்தது. அப்போ இந்த 7வது மாதம் நாங்கள் என்னென்ன செஞ்சுருப்போம்? அவங்களுக்கு திரும்ப ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது, ஒவ்வொருத்தருக்காக நம்ம செய்யும்போது அது அது மீள்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. இன்னமும் நான் அந்த பாதிப்பில் தான் இருக்கேன், அதுலேருந்து வெளியாகல. ஒவ்வொரு வருடமும் இந்த 7வது மாதம் 8வது மாதம் வருதுனாக்கா அதை கடக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, லைஃப் நம்ம ஓடி தான் ஆகணும், தாண்டி தான் ஆகணும். அப்போ அந்த சூழ்நிலையில் ரொம்ப வீக்காக இருந்த நேரத்தில் ஓகேங்களா, சில நம்பிக்கையான சில ஜூம் மீட்டிங்கை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ என்னால்
ஷேர் பண்ண முடியாது. ரொம்ப அழுதுருவேன். நிறைய ஜூம்ல ஷேர் பண்ணும்போது அழுதுட்டேன். 2 3 இதுல வந்து டீம்ல சார் வந்து வாங்க சார் நீங்க கொஞ்சம் எங்களோட இது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்னால பேச முடியாது, அழுதுருவேன். அப்ப ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, அஹ், அஹ், நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு காரணத்துக்காக, ஓகேங்களா, அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் தப்பிச்சீங்க? அப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு காரணத்துக்காக. குறிப்பா நான் அது எப்படி பாக்குறேன்னாக்கா, ஒண்ணு நான் நல்லா வர முடியும் ஹோட்டல்ல. ரெண்டாவது என்னன்னாக்கா, இதை நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர்கிட்ட இதை சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான லைஃப்பை உருவாக்கலாம். ஓகேங்களா. அப்ப நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு புனிதமான தொழில இருக்கோம், அது மட்டும் நல்லா நீங்க உணர்ந்துக்குங்க. நான் அதை இந்த தொழிலை அப்படிதான் பார்க்குறேன். இந்த வியாபாரத்தை வந்து இது நான் பணம் சம்பாதிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு மட்டும் பார்க்கல. இது ரொம்ப புனிதமா பார்க்குறேன். நான் எப்படி புனிதமா பார்க்குறேன் அப்படின்னா, நான் டாக்டர் கிடையாது, நான் டாக்டருக்கு படிக்கல. ஆனா நான் ஒருத்தருக்கு ப்ராடக்ட் கொடுத்து அவங்களோட கால் எடுக்க வேண்டியதை காப்பாற்ற முடியுது. அவங்க ஸ்ட்ரோக் ஆனவங்களே எந்திரிச்சு நடக்கிறாங்க, அவங்களோட கேன்சர் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு ஒரு டெஸ்டிமனி சொல்றேன் பாருங்க. ஒரு கப்பல்ஸ், கணவன் மனைவி 2 பேரும், பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க. பிள்ளைங்க வந்து 7 வயசு 10 வயசு இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, அழகழகா சின்ன 3 பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு, ஹஸ்பண்ட் 2 பேருக்கு டிபின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன கூப்பிட்டுருந்தாங்க, வீட்டுக்கு போயிருந்தேன். 2 பேருக்கு டிபி, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் கூட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க. அவங்ககிட்ட அது இல்லை, கணவன் மனைவி 2 பேருக்கு டிபின்னு. அப்போ நான் விஆர்ஃபோ கொடுத்தேன். 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட சொன்னேன். 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்க. தொடர்ச்சியாக சாப்பிட்டு அவங்களுக்கு வாரம் வாரம் செக்அப், வாரம் வாரம் செக்அப் போகணும். ஒவ்வொரு வாரமும் வாரம் வாரம் செக்அப் போயிட்டு இருந்தவங்க ஒரு 3 மாச காலகட்டத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ வாரம் வாரம் வர வேணாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவையா? அப்ப அப்ப எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு. சரி வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு போயிட்டு சொல்லுங்கண்ணே, இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும் அப்படின்னு. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும்னா என்ன அர்த்தம்? ரிகவர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா. வாரம் வாரம் போயிட்டு இருந்தவங்களா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும். அப்ப நல்ல விஷயம் தானே. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ரிகவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்புறம் தான் உண்மையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, சாரிங்க நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு. என்னது, எங்களுக்கு டிபி இல்லை, என்னது ஹெச்ஐவின்னாங்க. ஓ. அப்ப எனக்கு என்னது ஹெச்ஐவியா? விஆர்ஃபோ ஹெச்ஐவி கூட வேலை செய்தா, சரிங்களா. அப்ப இது யாரால முடியுங்க? நான் டாக்டரா? ஆஹா. படிக்கிறீங்க. அப்ப எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி தெரியுது? இது ஒரு புனிதமா பார்க்குதுங்க. இது நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுதுனாக்கா அது ஒரு பெரிய புண்ணியம் இல்லையா? அந்த புண்ணியத்துக்கு அப்புறம் நமக்கு இது வருமானமா மாறுதும் போது, இது அந்த நோக்கத்தோட பார்க்கும்போது தான் எனக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை உருவானுச்சு. இவந்தோ என்னோட குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியாகிறதுக்கு இதை வேற பார்வையாக நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால தான். அதாவது இதை புனிதமான பார்வையாக பார்க்க ஆரம்பிக்கும் போது, நான் செய்யறது தொழில் இல்லை, நான் செய்யறது வந்து ஒரு பெரிய புண்ணிய காரியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 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 பார்வை மாறிச்சா, பார்வை மாறணும்னு நம்பிக்கை அதிகமாக உருவானுச்சு. அது ஈடுபட்டு செஞ்சது தான். அப்போ அதுதான் காரணமே தவிர, கரெக்டான கம்பெனி, கரெக்டான ப்ராடக்ட், கரெக்டான ஃபவுண்டரு, கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு ஒரு நாடாக உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ இது ஒரு இன்னும் புது ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவை திறந்தோடனே இன்னும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி விட்டுருச்சு. உருவாக்கணும்னு அதுதான் என்னை கொண்டு போணுச்சு கணேசன். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இதுலேருந்து சூழ்நிலை வந்து மாறி போக முடிச்சு. அது நிச்சயமா அதுலேருந்து வெளியாக முடியல, இன்னமும் வெளியாக முடியல. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த அந்த அது 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 அதுக்கு போயிடுச்சு. இங்கே என்னால் பேச முடியல, கஷ்டப்பட்டு பேச வேண்டியதாக இருக்கு அந்த சூழ்நிலைக்கு. நான் முதல்ல அது வெறும் வார்த்தையாக போனேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது அது என்னோட எமோஷன் ஆயிடுச்சு. அது என்னை அங்கே டச் பண்ணிடுச்சு. ஏன்னா இப்போ தானே 7வது மாதம் 8வது மாதம் அப்படி இல்லை. அப்போ ஆமா. கொண்டு போனது நான் அந்த அந்த பார்வையில் பார்த்து தான். நான் ஒரு புனிதமான வேலை செய்கிறேன், ஒரு புண்ணியமான வேலை செய்கிறேன். அப்போ கடவுள் என்னையும் எடுத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, என்னால் இன்னும் நிறைய பேர் நன்மை அடைய இருக்காங்களோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உருவாக்கிடுச்சு. ஓகேங்களா. அருமை, அருமை. ஏன்னா அதுதான். நான் அதுதான் பாக்குறேன். ஏன்னா எவ்வளவு பேர் தூக்கி போட்டு போயிருக்கணுமே. இப்ப பாருங்க, வோல்டன்னாலதான் என் குடும்பம் போயிடுச்சுன்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்கல்ல. நான் அதனாலதான் அந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, இங்க வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு விஷயம், இதுல புண்ணியம் கிடைக்குது சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த அந்த ஒய், அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம 2 பேரும் துருக்கியில ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் உங்ககிட்ட பேசினது இல்லை. ஆஹா.
துருக்கியில நமக்கு ஃபிளைட் வந்து டிலே ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நம்ம ஏர்போர்ட்ல இருந்தோம். அதுல ஒரு 4-5 மணி நேரம் நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், காஃபி எல்லாம் குடிச்சிட்டு. ஓகே எனக்கு அன்னையில இருந்து தான் எனக்கு உங்களை பத்தி தெரியும். இன்ன வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம். நிறைய ஆக்டிவிட்டி ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சிவராமன் சார் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணது. சிவராமன் சார்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அதுவுமே ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப எங்களுடைய நன்றி அழைப்பை எடுத்து நிறைய உங்களுடைய ஒர்க் இருக்கும், அதையும் தாண்டி எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒரு மணி நேரம் ஒதுக்கி கொடுத்ததற்காக ரொம்ப திரும்ப வோல்டன் இந்தியா சார்பா, ஏன்னா இன்னைக்கு நிறைய லீடர்ஸுங்க கலந்துருக்காங்க, வோல்டன் இந்தியா சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிச்சயமா இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த மெசேஜ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குழுவில் நிறைய பிஸ்னஸ் வரும். நிச்சயமா அதை உங்களுக்கு நான் அடுத்த மாதம் கன்வே பண்ணுவேன். உங்களுடைய ப்ரெசன்ட், உங்களுடைய மெசேஜ் நிச்சயமா பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ லீடர்ஸ். இன்னொரு அண்ணனுக்கு நீங்க விஷயம் நன்றி சொல்லுங்க. லீடர்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்டா நம்மளுடைய சிவராமன் சார் கோல்டா குவாலிஃபை பண்ணியிருக்கிறாரு. இது நான் வந்து முந்தா நாளே நான் நம்மளுடைய ராஜமோகன் சார்ட்ட ஷேர் பண்ணேன். என்ன ஷேர் பண்ணேன்னா, நான் இன்னும் ஆவல, என்னோட லீடர் கோல்டு ஆயிட்டாரு, இது எனக்கு பெரிய வெற்றி அப்படின்னு. சோ அந்த வகையில நம்ம எல்லாருமே இன்னைக்கு பாருங்க, உதாரணம் கண்ணு முன்னாடியே இருக்கு. உதாரணம், ஏன்னா நீங்க சிவராம சார்ட்ட கேட்கணும், சார் எது சார் உங்களை இது கொண்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் ஒரு வாய் வச்சிருப்பாரு. சோ நல்ல ஒரு தலைமைத்துவத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். அதுவும் சென்னையில இருக்கீங்க, தமிழ்நாட்டுல இருக்கீங்க. இன்னைக்கு அடிக்கடி பாலன் சார் அங்க வராரு. இந்த நமக்கு எஞ்சி இருக்கிற இந்த 5 மாசத்துல நீங்க ஒரு கோல் செட்டிங் பண்ணிட்டு இதை தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பாருங்க அழகான டிப்ஸ் கொடுத்தாரு நம்மளோட ராஜமோகன் சார். ஒரு நாளைக்கு அந்த டீம்ல ஒரு 84 CV, 4 லேக் இருக்கு இல்லையா, இந்த 4 லேக்ல ஹோல் டீம் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்காங்க, இங்க மொத்தமா 84 CV. அந்த மாதிரி எல்லா லேக்லயும் 84 CV வந்துச்சுன்னா அந்த மந்த் எண்ட்ல 8 RP எடுத்துருவோம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம். இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? சிவராம சார் வாழ்த்துக்கள். நேரடியா இருந்தனாக்கா கட்டி உங்களை தூக்கி கொஞ்சிருவேன். ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய சார், இன்னைக்கு நான் வந்து இப்போ கோல்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு LOS, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் அப்ளைன் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும். அப்பப்போ நான் என்னோட RPI செக் பண்ணும்போது எந்த டவுட் வந்தாலும் உடனே கணேசன் சாருக்கு ஃபோனை போட்டு கேட்பேன். நேரம் நைட்டு இங்கே உள்ள நேரம் கனெக்ட் பண்ணி நைட்டு 11:30 பண்ணுவாங்க, நைட்டு 2 மணி. அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் என்னோட ஃபோன் எடுத்ததுக்கு ஆன்சர் பண்ணி என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற கணேசன் சாருக்கு, மேடம் சத்யாவணி மேடம்க்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி நான் இப்போ இந்த இதில் வந்து சொல்கிறேன் சார், இந்த வெரி ஷார்ட் பீரியடில் ஒரு 2 கோல்டு கொண்டாட போகிறேன். அதுக்கான ஒர்க்கை நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 2 கோல்டு டன். ஆள் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அந்த 2 பேருக்கான எஃபோர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். லீடர்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்.